வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விளையாட்டு நம்ம இந்தியாவோட ரத்தத்திலே ஊர்ன ஒரு விளையாட்டு. அதுதான் மல்யுத்தம். சரி, நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, மல்யுத்தத்தோட பழங்கால பெருமையில இருந்து அதோட ரூல்ஸ், நம்ம ஒலிம்பிக் ஹீரோக்கள், அப்புறம் இந்த விளையாட்டோட எதிர்காலம் வரைக்கும் எல்லாத்தையும் விரிவா அலச போறோம். வாங்க போகலாம். முதல்ல இந்த விளையாட்டு நம்ம கலாச்சாரத்துல எவ்வளோ ஆழமா வேரூன்றி இருக்குன்னு புரிஞ்சுக்குவோம். நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். மகாபாரதத்துல பலசாலி பீமன் ஜராசந்தனை தோற்கடிக்க ஒரு விளையாட்டு முறையதான் பயன்படுத்தினாரு. அது என்ன விளையாட்டுன்னு தெரியுமா? ஆமாங்க, அது மல்யுத்தந்தான். மகாபாரதத்துல மட்டும் இல்ல, ராமாயணத்துல கூட அனுமன், வாலின்னு பல ஜாம்பவான்கள் இந்த கலையில சிறந்து விளங்குனதா சொல்லப்பட்டிருக்கு. இதோட பழங்கால பேரு மல்லயுத்தம். இது உலகத்திலே ரொம்ப பழமையான தற்காப்பு கலைகள்ல ஒண்ணு. அதுதான் காலப்போக்கில் நாம இன்னைக்கு சொல்ற குஸ்தி அல்லது பெஹல்வானியாவும் உருமாறிருக்கு. சரி, அந்த காலத்துல இருந்து இப்போ நவீன காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு இந்த அற்புதமான விளையாட்டை எப்படி விளையாடப்படுதுன்னு பார்க்கலாம். ஒலிம்பிக்ஸ்ல இதுல 2 முக்கியமான ஸ்டைல்ஸ் இருக்கு. ஒன்னு ஃப்ரீ ஸ்டைல். இதுல உடம்புல எங்க வேணா தாக்கலாம், கால்களையும் பயன்படுத்தலாம். இன்னொன்னு கிரேக்கோ ரோமன். இதுல இடுப்புக்கு மேல மட்டும்தான் தாக்க முடியும், கால்களை பயன்படுத்தவே கூடாது. அப்போ ஒரு மேட்ச்ல எப்படி ஜெயிக்கிறது? ரொம்ப சிம்பிள். மொத்தம் 6 நிமிஷம் நடக்கும். இந்த மேட்ச்ல ஜெயிக்க 3 வழிதான். ஒன்னு, எதிராளியோட 2 தோள்பட்டையையும் தரையில அழுத்தி பிடிக்கணும். இல்லனா 10 பாயிண்ட் முன்னிலை பெறணும். அதுவும் இல்லனா 6 நிமிஷம் முடிஞ்சதும் யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்கதான் வெற்றியாளர். இப்போதான் நம்ம கதை ஒரு சரித்திரமாவே மாறுது. ஒலிம்பிக்ல இந்தியாவோட பயணத்தை பத்தி பாப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹாக்கி தான் இந்தியாவுக்கு அதிக ஒலிம்பிக் பதக்கங்களை வாங்கி தந்தது. ஆனா அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது நம்ம மல்யுத்தம் தான். ஆமாங்க, மொத்தம் 8 பதக்கங்கள். ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கடந்த 5 ஒலிம்பிக்ஸ்லயும், அதாவது 2008ல இருந்து நடந்த எல்லா ஒலிம்பிக்ஸ்லயும் இந்தியாவுக்கு பதக்கம் வாங்கி தந்த ஒரே விளையாட்டு மல்யுத்தம் மட்டும்தான். இந்த டைம்லைனை பாருங்க, நம்ம பெருமையோட கதை இது. 1952ல கேடி ஜாதவ் ஆரம்பிச்ச இந்த பதக்க வேட்டைய இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீரர்கள் தொடர்ந்துட்டு வர்றாங்க. ஒவ்வொரு பேரும் ஒரு வரலாறு. இந்த பயணம் கேடி ஜாதவ் கிட்ட இருந்து தான் தொடங்குச்சு. சுதந்திர இந்தியாவோட முதல் தனிநபர் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் இவர்தான். ஆனா ஒலிம்பிக் போறதுக்கு அவரோட காலேஜ் முதல்வரோட வீட்டையே அடமானம் வைக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. நினைச்சு பாருங்க. அப்புறம் 2016ல சாக்ஷி மாலிக் எல்லா தடைகளையும் உடைச்சு வரலாறு படைச்சாங்க. மல்யுத்தத்துல ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண். இது பல லட்சம் பெண்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருந்துச்சு. சரி, வாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஒலிம்பிக் மேடையில மட்டும் இல்ல, நம்ம மல்யுத்த வீரர்கள் பல இடங்கள்ல ஜாம்பவான்களா உருவாகியிருக்காங்க. தோல்வியே சந்திக்காத தி கிரேட் காமாலிருந்து ஆரம்பிச்சு கீதா ஃபோகட், வினேஷ் ஃபோகட் மாதிரி நவீன கால சாம்பியன்கள் வரைக்கும் இந்தியா ஒரு பெரிய சாதனையாளர் பட்டாளத்தையே உருவாகியிருக்கு. இந்த பாரம்பரியம் நேத்தோட முடிஞ்சு போன கதை இல்ல. அது இன்னைக்கும் முன்னாடி இருந்ததை விட பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கு. எதிர்காலத்தை பார்த்தோம்னா அமன் செராவத், சுஜித் கல்கள் மாதிரியான நம்ம இளம் வீரர்கள் இப்பவே தேசிய அளவிலையும் உலக அளவிலையும் கலக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம மல்யுத்தத்தோட எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. சரி, இப்போ தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கும் இந்த விளையாட்டோட விவரங்களை விரும்புறவங்களுக்கும் சில முக்கியமான குறிப்புகள். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதோட பழங்கால பேர் மல்யுத்தம். மரபு வழி மல்யுத்தத்தை குஸ்தி அல்லது பெஹல்வான்னு சொல்லுவாங்க. போட்டி 6 நிமிஷம் நடக்கும். இதுவரைக்கும் இந்தியா மொத்தம் 8 ஒலிம்பிக் பதக்கங்களை வென்றுள்ளது, ஹாக்கிக்கு அடுத்தபடியா. குறிப்பா முதல் ஒலிம்பிக் பதக்கத்தை கேடி ஜாதவ் வாங்கினாரு. முதல் பெண் பதக்கத்தை சாக்ஷி மாலிக் வாங்கினாங்க. அப்புறம் மிக குறைந்த வயதில் பதக்கம் வென்றவர் அமன் செராவத். இதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது எல்லாத்துலேருந்தும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு இந்தியனா நாம ஏன் பெருமைப்படணும்? மல்யுத்தம் பத்தின இந்த விரிவான பார்வை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுதியில இந்தியாவுக்கு முதல் தனிநபர் ஒலிம்பிக் தங்கம் வாங்கி தந்த அபினவ் பிந்த்ராவோட கதையை பார்க்க போறோம். மல்யுத்தம்ங்கிறது வெறும் ஒரு விளையாட்டு இல்லைங்க, அது நம்மளோட வரலாறு, நம்ம பலம், நம்ம பெருமை. வாங்க இந்த ஹீரோக்களை கொண்டாடுவோம், இந்தியன்னு சொல்றதுல பெருமைப்படுவோம். வணக்கம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க, அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.